நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு வல்லம் பசீர் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் தோழர். வணக்கம். சமீப நாட்கள்ல பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக மதிமுகவினர், குறிப்பா வைகோ அவர்கள், துரை வைகோ அவர்கள் எல்லாமே தாவேகா அரசுக்கு ஆதரவாக பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. அவங்க கண்டிப்பாக தாவேகா கூட்டணியில போய் சேர போறாங்க அப்படிங்கிற விஷயம் பேசப்பட்டுட்டே இருக்குது. வைகோ அவர்களும் வசந்த காலம் வரப்போகிறது அப்படிங்கிற ஹிண்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இந்த நிலைமையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா உயர்மட்ட குழு கூடி இருக்குது. நாளைக்கு பொதுக்குழு கூட்டி அந்த முடிவை நாங்க அறிவிக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொல்றாரு. எப்படி பார்க்கலாம் தோழர்? இந்த விஷயத்த இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் சீர்காழி எம்எல்ஏ கலந்துக்கல. அவர் கேட்கும்போது நான் இப்போ உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட்டதால திமுகவுடைய உறுப்பினராகத்தான் இப்போ இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிடுறாரு. மதிமுக விளக்கம் சொல்லும் போது அவர் உயர்மட்ட குழுவிலே அவர் கிடையாது, அதனால அவர் கூட்டத்தை கலந்துக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிடுறாங்க. இந்த விஷயங்கள் எப்படி பார்க்கலாம்? ஏற்கனவே முடிவெடுத்து விட்டு சம்பிரதாயத்துக்காக உயர்நிலை குழு கூட்டத்தையும் பொதுக்குழுவையும் வைகோவும் அவருடைய மகனும் சேர்ந்து கூட்டியிருக்கிறார். இது உண்மையிலேயே கட்சிக்காரர்களை ஏமாற்றுகிற அயோக்கியத்தனமான வேலை. பொதுக்குழுல டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுக்கிறேன்னா அதற்கு முன்பாக நேற்றைக்கு ஒரு பொதுக்கூட்டத்தை திருச்சியிலே வைகோவனுடைய மகன் நடத்துறாரு. எந்த அடிப்படையில் அந்த பொதுக்கூட்ட மேடையில் வைகோவினுடைய படத்துக்கு இணையாக விஜயினுடைய படம் வைக்கப்பட்டது? முதலமைச்சர் படத்தை நீங்கள் வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இன்னும் தான் நீங்க முடிவெடுக்கல, பொதுக்குழுல தானே கேட்க போறீங்க. ஒருவேளை பொதுக்குழு உறுப்பினர்களுடைய கருத்து திமுக கூட்டணியிலேயே தொடரணும்னு இருந்துச்சுன்னா நீங்க திமுக கூட்டணியில தொடர்ற மனநிலையில இருக்கீங்களா? ஏற்கனவே தீர்ப்பை எழுதிவிட்டு விசாரணை நடத்துறதுங்கிறது இருக்குல்ல, அது மாதிரியான ஒரு வேலையை தான் வைகோவும் அவருடைய மகனும் சேர்ந்து செய்றாங்க. இதெல்லாம் ஒன்னும் கட்சிக்காரன் நம்புவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் இன்னமும் இதை நம்புவார்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் நம்பல. ஏற்கனவே தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்ட அந்த நாளிலேயே வைகோவும் அவருடைய மகனும் வீட்டுல உட்கார்ந்து பேசி திமுக கூட்டணியில் இனி தொடரக்கூடாது என்கிற முடிவை எடுத்து விட்டார்கள். அதனுடைய நீட்சி தான் விஜய பாராக் ஒபாமாவோடு ஒப்பிட்டு பேசினார். இன்னும் பிடல் காஸ்ட்ரோ, சேக்குவேரா மட்டும்தான் பாக்கி இருக்காங்க. அடுத்தடுத்து அதுவும் வந்துரும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா என்னுடைய அரசியல் பயணத்தில் நான் ஒரு செயல்படுகிற முதலமைச்சரை பார்க்கிறேன்கிறாரு வைகோவினுடைய மகன். உனக்கு அரசியல் அனுபவமே 3.5 வருஷம் தான். நீ அரசியலுக்கு வந்ததே 2022 லாஸ்ட்ல தான். அப்போ அது எப்படி என்னுடைய அரசியல் அனுபவத்தை இந்த ஜென்சி கிட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க, என் வாழ்க்கையிலே இப்படி ஒண்ணு நான் பார்த்தது இல்ல. உன் வாழ்க்கையே 15 வருஷம் தான்டா, அது என் வாழ்க்கையிலே பார்த்தது இல்ல. என்னமோ 80 வயசு கிளம்ப மாதிரில சொல்றேன், என் வாழ்க்கையிலே பார்த்தது இல்லை. அதெல்லாம் ஏற்கனவே செய்திருக்கிற முடிவை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு உண்டான அந்த ரூட் இருக்குல்ல, அதுல அவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனா இன்னைக்கு என்ன புதிய செய்தி அப்படின்னு சொன்னா, செந்தில் செல்வன் சீர்காழியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற எம்எல்ஏ அவர் இன்னைக்கு இந்த கூட்டத்துல வரல. இப்ப மதிமுக தரப்புல ஒரு நியாயத்தை சொல்றாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அவர் உயர்நிலை குழு உறுப்பினரே இல்ல, அதனால அவர் உயர்நிலை குழு கூட்டத்துக்கு வரல அப்படின்னு சொல்லி, இதற்கு முன்பு ஒரு உயர்நிலை குழு கூட்டம், மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்துச்சு. அப்ப அவர் மாவட்ட செயலாளரும் கிடையாது, உயர்நிலை குழு உறுப்பினரும் கிடையாது. எப்படி வந்தார் அந்த கூட்டத்துக்கு? அன்னைக்கு ஃப்ளோர் டெஸ்ட் நடந்துச்சு தமிழ்நாடு சட்டப்பேரவையில. கொரோனா உத்தரவை மீறக்கூடாது. ஆனாலும் கொரோனா உத்தரவை மீறி 2 பேர் ஆப்சென்ட் ஆனாங்க. 2 பேர் ஆப்சென்ட் ஆயிட்டு அந்த படத்தை எடுத்து பாத்தீங்கன்னா முதல் வரிசையில 2 பேரும் உட்கார்ந்துருக்காங்க. யாரு? கடையநல்லூர் சட்டப்பேரவை உறுப்பினர் திமு ராஜேந்திரனும் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற செந்தில் செல்வனும் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப எந்த அடிப்படையில அவர் வந்தாரு? சார், பொதுவா சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உயர்நிலை குழு கூட்டம், மாவட்ட செயலாளர் கூட்டத்துல பங்கேற்பாங்க சார். இதற்கு முன்பு புதூர் பூமிநாதன் இருந்தாரு. அவரும் இதே உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் தான். அவர் உயர்நிலை குழு கூட்டத்துல பங்கேற்று இருக்கிறாரு, மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல பங்கேற்று இருக்கிறாரு. அதனால சட்டப்பேரவை உறுப்பினர்களாக இருப்பவர்களுக்கு அழைப்பு அனுப்புவாங்க. சாத்தூர்ல எம்எல்ஏவா இருந்தாரு ரகுராம, வைகோ பையனுக்கு ரொம்ப நெருங்கின சொந்தக்காரரு, இப்ப போய் பிஜேபியில சேர்ந்துட்டாரு அவரு. அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் கடந்த காலத்துல உயர்நிலை குழு கூட்டங்கள்ல, மாவட்ட செயலாளர் கூட்டங்கள்ல பங்கேற்று இருக்கிறாங்க. பங்கேற்காமலாம் ஒண்ணும் கிடையாது. அப்படி பாத்தீங்கன்னா எப்ப சதன் திருமலைக்குமார நீங்க உயர்நிலை குழு உறுப்பினரா போட்டீங்க? அவர் வாசுதேவநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர். தேர்தல் முடிவு வர்ற வரைக்கும் வாசுதேவநல்லூர் சட்டமன்ற உறுப்பினரா இருந்தாரு. திமுக சின்னத்துல போட்டியிட்டாரு, திமுக சின்னத்துல வெற்றி பெற்றாரு. அவர் திமுக உறுப்பினர். திமுக உறுப்பினர் பொறுப்பை ராஜினாமா பண்ணி இங்க சேர்ந்து நீங்க எப்ப போட்டீங்க உயர்நிலை குழு உறுப்பினரா? அவரை இன்னைக்கு உட்கார்ந்து இருக்காரு. அதனால வரவில்லை என்கிற செய்தி வெளியில் விடக்கூடாது, அது பெரிதாக பேசப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக முழு பூசணிக்காயை சோத்தில் மறைக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் வைகோவோடும் வைகோவனுடைய மகனோடும் போவதற்கு தயாராக இல்லை என்பதை தான் இன்னைக்கு வைகோவோட பாணியிலேயே சொல்லிட்டாரு. ஏன் ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு போகலன்னு கேட்டாங்க. வைகோ என்ன பண்ணணும்? ஒன்னு ஃப்ளோர் டெஸ்ட்ல விஜய்க்கு ஆதரவா ஓட்டு போடணும், இல்ல எதிர்த்து ஓட்டு போடணும். அதான கட்சியினுடைய நிலைப்பாடு.
ஆனா எங்க கட்சி கூட்டம் நடந்ததுனால நாங்க வந்து ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு போகலைன்னு அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை சொல்ல வச்சாரு. அவருக்கு தெரிந்த சட்டம் படித்து வழக்கறிஞராக இருக்கிற செந்தில் செல்வனுக்கு தெரியாதா? அதனால செந்தில் செல்வனுக்கு நல்லா தெரியும். செந்தில் செல்வன் என்ன முடிவு எடுத்துட்டாருன்னா, இவங்களோட போனா இந்த வண்டி கரை சேராது, எனவே திமுகவோடு தொடர்ந்து விடுவது என்கிற முடிவுக்கு வந்திருப்பார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். காட்சிகள் வேண்டுமானால் அடுத்தடுத்து மாறலாம். இது ஒன்றும் இறுதியான நிலைப்பாடு என்றெல்லாம் நான் சொல்லிவிட மாட்டேன். உறுதியான நிலைப்பாடு என்றெல்லாம் சொல்லிவிட மாட்டேன். இன்னைக்கு சூழலுக்கு செந்தில் செல்வன் இதை சொல்லியிருக்காரு. அடுத்து இன்னும் எத்தனையோ சூழல்கள் மாறும். இன்னும் வைகோ பையனும் போய் கையில காலில் விழுந்து கெஞ்சுவாங்க. இப்ப தென்சென்னை மாவட்ட செயலாளர் ஒருத்தர் ராஜினாமா பண்ணார். ராஜினாமா கடிதம்லாம் வெளியில வந்துருச்சு, ஊடகங்கள்ல செய்தி ஆயிடுச்சு. வைகோ என்ன பண்ணாரு, நேரா வீட்டுக்கு கிளம்பி போய் உட்காந்துட்டார். கட்சியில ஒரு முக்கியமான 4-5 பேர் அழைச்சிட்டு போய் வீட்டுல உட்காந்து அவர் மனைவி கையில காலில் விழுந்து கெஞ்சி, ரொம்ப அவமானமா போயிடும், அவரு மாநகராட்சி உறுப்பினரா இருக்காரு, இந்த மாதிரி செய்ய வேண்டாம்னு சொல்லுங்கன்னு சொல்லி அவர் ஊர்ல இல்லாத நேரத்துல, வெளியூர் போன நேரத்துல வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் அவர் ஊர்ல இருந்து வந்த பிறகு திரும்ப போய் அவரை பார்த்து கையில காலில் விழுந்து கெஞ்சி, டிப்பிக்கலா வைகோ காலில் விழுந்துட்டாரு. அவர் காலில் விழுந்து கெஞ்சி, எப்படியாவது வந்துரு, நீ வந்து இருக்கு மாவட்ட செயலாளரா, உனக்கு என்ன வேணுமோ நான் செய்யறேன். அதெல்லாம் வந்து என்னன்னா, கசாப் கடைக்காரனை நம்பி ஆடு போன கதை தான். கண்டிப்பா அது ஒரு நாள் வெட்டப்படும், அதுல ஒண்ணும் மாற்றமே கிடையாது. அதே மாதிரி அந்த மாநகராட்சி கவுன்சிலரா இருக்கிற மாவட்ட செயலாளர் வெட்டப்பட போறாரு, அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்தே இல்லை. ஆனா காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு போய் சேர்த்துட்டாருல, அது மாதிரி இப்ப போய் செந்தில் செல்வன் காலில் விழுவார் வைகோ. நீங்க வேணா பாருங்க, இது நடக்கும். செந்தில் செல்வன் காலில் போய் விழுந்து அவரை கெஞ்சி கூத்தாடி திரும்ப கூட்டு வர வேலையை செய்வாங்க. முடிஞ்சா இன்னைக்கு நைட்டே செஞ்சு நாளைக்கு பொதுக்குழுல கூட்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வேலையும் செய்வாங்க. ஆனா இன்றைய முடிவு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த முடிவு. மதிமுகவில் இடம்பெற்று திமுகவினுடைய சின்னத்தில் போட்டியிட்ட இருவரில் ஒருவர் மட்டுமே வைகோவோடு இருக்கிறார், ஒருவர் வைகோவோடு இல்லை. தான் சார் கட்சியினுடைய நிலைப்பாடு. கட்சியில இவங்க சொல்றாங்கல்ல எல்லாரும் விரும்புறாங்கன்னு, எல்லாரும் எல்லாம் விரும்பல. பல மாவட்ட செயலாளர்கள் ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. ஏன் இப்படி எல்லாம் முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரியல அப்படிங்கிற வருத்தம் அவங்களுக்கு ஏற்கனவே வந்துருச்சு. இப்ப என்னன்னா, ஒரு 10% பேர் எடுத்திருக்கிற முடிவை வச்சுக்கிட்டு அந்த 10% பேரை நாளைக்கு மேடை ஏற்றி பொதுக்குழுல பேச விட்டு ஒட்டுமொத்த தொண்டர்களுடைய கருத்து அப்படிதான் இருக்குங்கிற மாதிரி ஒரு சினாரியோவை செட் பண்ணுவாரு, ஒரு பிளாட்ஃபார்மை தயார் பண்ணுவார். வைகோ எப்பவுமே அப்படிதான். 6 மாசத்துக்கு முன்னாடி முடிவு எடுப்பார் சார். பொதுக்குழுன்னு ஒப்புக்காக கூட்டுவாரு. அதுக்கு முன்னாடியே மாவட்ட செயலாளர்களுக்கு முக்கியமா யார் யாருக்கு பேச வாய்ப்பளிக்க போறாரோ அவங்களுக்கு எல்லாம் போன் போட்டு இதெல்லாம் பேசணும், இப்படி எல்லாம் பேசணும்னு சொல்லி லீடு கொடுப்பாரு. அதை அப்படியே பேசுவாங்க, அதை அப்படியே டேக் ஓவர் பண்ணி கொண்டு போய் பொதுக்குழுல தீர்மானம் நிறைவேற்றணும்னு கொண்டு வருவாங்க. இதுதான் எல்லா கட்டங்கள்லயும் நடந்திருக்கு. இந்த முடிவு தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளிலேயே எடுக்கப்பட்ட முடிவு. அவர்கள் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டார்கள், தாவேகாவோடு இடம்பெற போகிறார்கள், தாவேகாவோடு பயணிக்க போகிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நாளை நடைபெற போகிற பொதுக்குழுவும் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிற இந்த உயர்நிலை குழுவும் ஒப்புக்காக நடத்தப்பட்டிருக்கிற கூட்டம் தானே தவிர இதில் ஆரோக்கியமான விவாதங்களோ இதில் வருகிற கருத்தை கேட்டுத்தான் அவர்கள் முடிவெடுக்க போகிறார்கள் என்கிற செய்தியோ ஜம்மு காலத்தில் வடிகட்டிய போய் அப்படி ஒரு சம்பிரதாயம் மதிமுகவில் இதுவரை நடந்ததே கிடையாது. சீர்காழி எம்எல்ஏ அவர்கள் என்ன செய்தியை குறிப்பிடுறாருன்னு பார்க்கலாம். நீங்கள் சொல்வது போல மதிமுக தாவேகா கூட்டணியில போய் சேரப்போகுது அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய கடையனூர் எம்எல்ஏவுடைய நிலைமை என்ன ஆகும்? ஒருவேளை 2 எம்எல்ஏமே ராஜினாமா பண்ணிட்டு அந்த கூட்டணியில இடம் பெறுவது அப்படிங்கிற விஷயத்த உணர்ந்து முன்னாடியே சீர்காழி எம்எல்ஏ வெளியே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாமா, எப்படி பார்க்கலாம் சார்? மதிமுகல சட்டமன்ற உறுப்பினர் ஆகிற வாய்ப்பு கிடைக்கிறதுலாம் ரொம்ப பெருசு சார். நீங்க 2006 போட்டியிட்டு 6 பேர் சட்டமன்ற உறுப்பினர் ஆனாங்க. அதான் மதிமுகவுக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி. கட்சி தொடங்கி 11 ஆண்டுகள் கழித்து தான் சட்டப்பேரவையில என்ட்ரி ஆகிற வாய்ப்பே கிடைச்சது அந்த கட்சிக்கு. அதன் பிறகு இதுவரைக்கும் அந்த கட்சிக்கு சட்டப்பேரவை உறுப்பினர் ஆகிற வாய்ப்பு யாருக்குமே கிடைக்கல. இடையில போனவங்க எல்லாம் யாரு சாருன்னு நீங்க கேட்கலாம். இடையில போனவங்க எல்லாம் திமுகவினுடைய உறுப்பினர்கள். புதூர் பூமிநாதனா இருக்கட்டும், ரகுராமனா இருக்கட்டும், அரியலூர் அண்ணன் சின்னப்பாவா இருக்கட்டும், எல்லாருமே யாருன்னு கேட்டீங்கன்னா திமுகவில் இணைந்து திமுக உறுப்பினர் அட்டை வாங்கி சட்டமன்ற உறுப்பினர். இப்ப இருக்கிறவங்களும் அப்படித்தான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வைகோ நாடாளுமன்ற தேர்தலில் சரியான முடிவு எடுப்பார். ஏன்னா அப்ப அவர் நாடாளுமன்றத்துக்கு போட்டியிடுவார், பலம் வாய்ந்த கூட்டணியில இருப்பார். சட்டமன்ற தேர்தலுக்கு என்ன பண்ணுவார்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஆட்டத்தை கலைக்கிற வேலையை செய்வார். திமுகவுக்கு எதிராக ஒரு லாபியை பண்ணி விடுவாரு. இந்த மக்கள் நல கூட்டணின்னு ஒரு ஃப்ராடு வேலை ஒண்ணு பார்த்தார்ல தமிழ்நாட்டு அரசியல் களத்துல, விஜயகாந்த கொண்டு வந்து நடுரோட்ல குழி தோண்டி புதைச்சாருல, அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வார். அது முழுக்க அதிமுகவினுடைய பின்புலத்தில் செய்த வேலை. அந்த மாதிரி என்ன பண்ணுவார்னா புரோக்கர் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவார். சட்டப்பேரவை தேர்தலில் ஒண்ணு புறக்கணிப்பு, இல்ல புரோக்கர் வேலை. அப்படியே மீறி சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுற திமுக மாதிரி பலமான கூட்டணியில காலத்தின் கட்டாயத்தால இடம்பெற்றோம்னா உதயசூரியன் சின்னம், இந்த மாதிரி முடிவெடுத்துருவார். உதயசூரியன் சின்னம் போன தடவை திமுக திமுகவை உங்களை உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட சொன்னிச்சு, ராஜ்யசபா கொடுத்த மகிழ்ச்சியில இருந்தாரு.
அடுத்து மகனை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கணும்ன்ற எண்ணத்துல இருந்தாரு. அதனால திமுகவோடு இணக்கமா போக வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருந்துச்சு. திமுக எதை செய்தா மகிழ்ச்சி அடையும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை செஞ்சாரு. அப்போ இந்த மாதிரி வேலையெல்லாம் அவர் தொடர்ச்சியாக செய்ததுனால கட்சிக்காரங்களுக்கு நல்லா தெரியும் இந்த வாய்ப்பு என்பது இன்றியமையாத வாய்ப்பு. அந்த கட்சியில ஒரு அம்மா இருக்கு துணை பொதுச் செயலாளரா. ரொம்ப காலமா சீட்டு கிடைக்கும்னு நம்பிக்கிட்டு இவர் பின்னாடி சுத்திக்கிட்டு தெரிஞ்சிச்சு. அடுத்து இவர் பையன் பின்னாடி சுத்திக்கிட்டு தெரிஞ்சிச்சு. அது ஒரு பதிவு சமூக வலைதளத்துல போட்டிருந்துச்சு. அந்த அக்கா என்ன கொஞ்சம் ஆசை காட்டினா, என்ன கொஞ்சம் அன்பா பேசினா நான் ரொம்ப ஏமாந்துருவேன் அப்படின்னு சொல்லி. அது என்ன அர்த்தம்னா, அந்த அக்காவுக்கு சீட்டு வாங்கி தரேன்னு பல கோடி செலவு செய்ய வச்சுட்டாங்க. கடைசியில சீட்டு வாங்கி கொடுக்கல. லிஸ்ட்லயே பேர் இல்ல. அந்த அக்கா திருச்சியில இருக்கிறாங்க. வாய்ப்பு திருச்சியில வாங்கி கொடுத்துருக்கணும்ல. லிஸ்ட்ல பேரே இல்ல. சரி, இது ஒரு பக்கம். போன தேர்தலிலேயே வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொல்லி கலககுமார்னு ஒரு மாவட்ட செயலாளர், தென்சென்னை மாவட்ட செயலாளர், அவருக்கு போன தடவையே வாய்ப்பு வாங்கி கொடுக்கல. கடுமையான எதிர்ப்பை பதிவு செஞ்சாரு. இந்த சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொன்னாங்க. இந்த சட்டமன்ற தேர்தலில் விருப்ப பட்டியல் கொடுத்தாங்கல்ல, அதுல அவர் கேட்ட வேளச்சேரி தொகுதியே இல்லை. வேளச்சேரி தொகுதியே இல்லாம உனக்கு தான் நான் தொகுதி கேட்கிறேன்னு சொல்லி ஏமாத்தினார். இந்த மாதிரி எல்லாம் யாரையும் சட்டமன்ற உறுப்பினர் ஆக விட மாட்டார். அதையும் மீறி சில பேர் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு திரும்ப வாய்ப்பு கொடுக்க மாட்டார். இந்த முறை புதூர் பூமிநாதன் மட்டும்தான் பல கோடி செலவு செய்யறாரு கட்சிக்குன்னு சொல்லி புதிய வாய்ப்பு கொடுத்தாங்க. அண்ணன் சதன் திருமலைக்குமாருக்கு வாய்ப்பு இல்லை. நான் சொன்னேன் இல்லையா, வைகோவனுடைய மகனுக்கு சொந்தக்காரர் ரகுராமன் டாக்டரு, அவர் பிஜேபிக்கு போனார். ஏன் போனார்? சீட்டு கிடைக்கலன்னு சொல்லிதான் போனார். அண்ணன் சின்னப்பா அரியலூரில் பெயர் சொல்லத்தக்க வழக்கறிஞராக பணியாற்றியவர், திராவிட இயக்கத்தினுடைய மூத்த முன்னோடிகளில் ஒருவர். அவருக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்திருக்கலாம் இல்லையா? அவர் மீண்டும் போட்டியிடுறீங்களான்னு கேட்டிருக்கலாம் இல்லையா? அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கல. இப்படி கடந்த முறை போட்டியிட்ட எவருக்கும் மீண்டும் போட்டியிடுகிற வாய்ப்பை தரவே மாட்டாங்க. அப்படி ஒரு சூழல் கனிந்து வருது அப்படின்னா அதுக்கு ஏதாவது பின்னாடி ஒரு திரைமறைவு பேரும் பணம் பல கோடி கைமாறும், அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடக்கும். அப்ப இந்த வாய்ப்பு என்பது இன்றியமையாத வாய்ப்பு தானே, சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கிற வாய்ப்பு அப்படிங்கிறது. அதை எப்படி செந்தில் செல்வன் மாதிரியான சாமானியர்கள் விட்டுக் கொடுப்பாங்க? ஒரு சாதாரண குடும்பத்தின் பின்னணியிலிருந்து வந்தவர், ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவர், அவருக்கு ஒரு வாய்ப்பு இப்படி கிடைச்சிருச்சுன்னா அதை எப்படி விட்டுக் கொடுக்கறதுக்கு தயாராவாரு? ஏன் இந்த வாய்ப்பை விட்டுக் கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆளா இருக்கலாம் இல்லையா? எல்லாருக்கும் இருக்கும்ல. அந்த அடிப்படையில் தான் அவங்க இருக்கலாம். இப்ப நீங்க தாவேகாவுக்கு எந்த விதத்துல ஆதரவு தெரிவிப்பீங்க? அது ரொம்ப முக்கியம். தாவேகாவுக்கு ஒண்ணு தனி சின்னத்துல இருந்திருந்தா எப்பவோ இந்த கதை முடிஞ்சு அமைச்சரவையில இடம்பெற்றிருப்பாங்க சார். தனி சின்னத்துல இல்ல. சிம்பல் உதயசூரியன் டிஎம்கே சிம்பல். இப்ப அதனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு உதவிதான் இப்ப தாவேகாவுக்கு பண்ண முடியும். தாவேகாவுக்கு இப்ப என்ன தேவை? அறுதி பெரும்பான்மை தேவை. 118 இடங்கள் வேணும். ஏற்கனவே இந்த எசக்கி சுப்பையா, மரகதம் குமரவேலு இந்த கேஸ் எல்லாம் ராஜினாமா பண்ண வகையில ஒரு 5 நிக்குது விஜயபாஸ்கரோடு சேர்த்து. ஒண்ணு அந்த திருச்சி கிழக்கு 6 ஆயிப்போச்சு. இப்ப அடுத்த அந்த நம்பர்ஸுக்கு உதவணும்னு சொன்னா இந்த 2 ராஜினாமா பண்ணாதான் இவர் தாவேகா கூட்டணிக்கு போக முடியும். அதானே தாவேகா எதிர்பார்க்கும். விசில் சின்னத்துல போட்டியிட்டு அறுதி பெரும்பான்மை 118க்கு வரணும்ல சார். அதானே சார் ஆட்சி அதிகாரத்தை கொண்டு செலுத்துவதற்கு அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த இடம், அந்த நம்பர்ஸ். அதுக்கு தானே நீங்க உதவி பண்ண முடியும். அப்ப அந்த உதவி எப்படி பண்ணுவீங்க? ஆல்ரெடி ஒருத்தர் பின் வாங்கிட்டாரு, இன்னொருத்தரை ராஜினாமா பண்ண வைக்க மாட்டோம்னு சொல்லித்தான் கொண்டு போய் உட்கார வச்சிருக்காங்க. நீ ராஜினாமா பண்ணுன்னு சொல்லியிருந்தா திமு ராஜேந்திரன் நீங்க கூட்டத்துக்கு போயிருக்க மாட்டார். ராஜினாமா பண்ண வேணாம், அப்படி எல்லாம் ஒன்னும் சூழல் இல்ல, நீங்க வாங்கன்னு கூப்பிட்டு தான் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போய் உட்கார வச்சிருக்காங்க. அவர் என்னன்னா எப்போதுமே ஒரு கமர்ஷியல் கால்குலேஷன் வச்சிருப்பாரு ராஜேந்திரன். அதனால என்ன செய்வாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஆளுங்கட்சிக்கு இணக்கமான போக்குல போகும்போது நம்ம இன்னும் கூடுதலா சம்பாதிக்கலாம், இன்னும் கூடுதலா காய் நகர்த்தலாம், இன்னும் கூடுதலான வாய்ப்புகளை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைப்பாரு. திமுகல இருந்து வாய்ப்பு கேட்டு வாய்ப்பு கிடைக்காத முருகன் ஒருத்தர் நெல்லை மாவட்டத்துல போய் தாவேகாவுல இப்ப எம்எல்ஏ ஆயிட்டாரு. அந்த முருகன் இவருக்கு ரொம்ப நெருக்கம் திமு ராஜேந்திரனுக்கு. திமு ராஜேந்திரன் அந்த முருகனை கடவுளே அப்படின்னு தான் கூப்பிடுவார். இப்ப இல்ல, அப்பத்துல இருந்தே கடவுளே சொல்லுங்க கடவுளேன்னு. அந்த கடவுள் சொல்லி கூட வரம் கிடைச்சிருக்கலாம் இவருக்கு. அந்த கடவுள் மூலமாக கூட அடுத்த கடவுளை பாக்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கலாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு கணக்கு இருக்கும். ஆனா இந்த சட்டமன்ற உறுப்பினரை ராஜினாமா செய்யணும்னு சொன்னா ராஜேந்திரனும் பின்வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிரம்ப இருப்பதாகத்தான் நான் பாக்குறேன். அப்போ இவர்களால் இந்த 2 சட்டமன்ற உறுப்பினரையும் ராஜினாமா செய்ய வைக்க முடியாதுங்கிற சூழல் தான். அதை தாண்டி ஏதாவது ஒரு லாபி பண்ணி ஒரு ஆதரவு, ஒரு புரோக்கர் வேலை, இந்த மாதிரி ஏதாவது செஞ்சுதான் அவங்க தாவேகா கூட்டணியில இடம்பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்குவார்கள். சட்டம் திமுகவுக்கு ஃபேவரா இருக்கு. திமுக ஏன் இவ்வளவு ஜனநாயகத்தன்மையோடு நடந்துக்குதுங்கிற கேள்வி இருக்கு எனக்கு. ஒண்ணு வேணாம் சார், கட்சித்தாவல் தடை சட்டம்ன்றது ரொம்ப ஸ்ட்ராங் சார், ஸ்ட்ராங் ஹோல்டர். அது ஒன்றும் சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை சார். அது நீங்க திருமண வீடுகளில் சந்தித்துக் கொண்டாலே நடவடிக்கை எடுக்க முடியும் கட்சித் தலைவர். எடப்பாடி பழனிசாமி 25 பேர் மேல நடவடிக்கை எடுத்துட்டாரு. ஜெயலலிதா அம்மையாராக இருந்தா நடவடிக்கை எடுத்திருப்பாங்களே. ஏன் அண்ணன் மு.க. ஸ்டாலின் இவ்வளவு தயால குணத்தோடு இயங்கணும்? உங்களால் உங்களுடைய உதிரத்தை கொண்டு, உங்களுடைய உழைப்பை கொண்டு வெற்றி பெற்ற இருவர்
இந்த நேரத்துல ஒரு துரோகத்தை பண்ணணும்ன்ற முடிவு எடுக்கிறாங்க. அதுவும் வைகோவினுடைய தூண்டுதல் எடுக்கிறாங்க. வைகோ என்ன நீங்க வளரணும்னு நினைக்கிறவரா, நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவரா, உங்க கட்சி பலமாக இருக்கணும்னு நினைக்கிறவரா, எப்படியாவது நீங்கள் குட்டிச்சோராகி விட மாட்டீர்களா என்று நினைக்கக்கூடியவர், அவருக்கு ஏன் நீங்கள் இரக்கம் காட்ட வேண்டும்? எப்ப ஃப்ளோர் டெஸ்டுக்கு வராம அவங்க கட்சியினுடைய உயர்நிலை குழு கூட்டத்துல போய் பங்கேற்றாங்களோ அப்பவே நடவடிக்கை எடுத்திருக்க முடியுமா? முடியாதா? ஏன் நடவடிக்கை எடுக்கல? இன்னொன்னு, திமுக சின்னத்துல போட்டிட்டு ராஜேந்திரன் செந்தில் செல்வன் எப்படி மதிமுக வேட்டி கட்டிட்டு சுத்துறாங்க, மதிமுக கொடி கட்டிட்டு கார்ல போறாங்க, மதிமுக ஆபீஸ்க்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்க. திமுக உறுப்பினர் தான் அண்ணன் சேகர்பாபு போய் உட்கார்ந்தா விடுவீங்களா? நீங்க ஏத்துக்கொள்வீங்களா? நீங்க திருவையாறு எம்எல்ஏ துரை சந்திரசேகர் போய் உட்கார்ந்தா ஏத்துக்குவீங்களா? நீங்க விடுவீங்களா? நீங்க அதே மாதிரி வசந்த கார்த்திகேயன் போய் அவங்க ஆபீஸ்ல உட்கார்ந்துருக்க முடியுமா? உங்க ஆபீஸ்ல இருக்கிற கூட்டத்துல உயர்நிலை குழு கூட்டத்துல பங்கேற்க முடியுமா? ஆஸ் பர் த ரெக்கார்ட் அவங்க திமுக உறுப்பினர்கள் எப்படி இந்த கூட்டத்துல பங்கேற்றாங்க? திமுக இந்த விஷயத்துல கொஞ்சம் மெத்தன போக்கா இருக்காங்க. எப்படி கரூர்ல விஜய் விவகாரத்துல ஒரு கரிசனத்தை காட்டினாங்களோ அதே மாதிரி இப்ப வைகோ விவகாரத்திலும் காட்டுறாங்க. திமுக இவ்வளவு கரிசனம் காட்டுகிற அளவுக்கு ஒருத்தான நபர் அல்ல வைகோ. இப்போது திமுக கையில் சாட்ட இருக்கு. திமுக எப்படி சுழட்டுகிறதோ அதற்கு ஏற்ப இந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் இயங்குவார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. பல்வேறு மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் இந்த முடிவுக்கு எதிராக இருக்கிறார்கள், அது விருப்பம் இல்லை அப்படின்னும் போது, இப்போ அதையெல்லாம் மீறி இவங்க போய் கூட்டணியில் சேரும்போது அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு? என்ன பெனிஃபிட்டின் அடிப்படையில இப்ப அந்த முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. எப்படி பாக்குறீங்க? எதிர்கட்சி தலைவர் சொன்னார் இல்லையா, அந்த சோஃபாவினுடைய 3 சீட்டர் 5 சீட்டரா மாறி இருக்குன்னார்ல. பெனிஃபிட் சோஃபா தான், வேற என்ன? 50 கோடி பேரம் பேசப்பட்டிருச்சு சார். 2 சட்டமன்ற உறுப்பினர்களை நாங்க கொண்டு வர்றோம், நீங்க கேட்கிற மாதிரி பண்றோம், எய்தர் உங்களுக்கு ஆதரவு இல்லைன்னா ராஜினாமா பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி 50 கோடி பேரம் பேசியிருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதை வைகோவே ஒத்துக்கொள்கிறார். வைகோ எப்படி ஒத்துக்கிறாருன்னா, கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்ங்கிறது தெரியாம ஒத்துக்கிறாரு. அவரு பேரம் பேசிட்டோம்னு சொல்றாங்க, நான் 50 கோடி வாங்கிட்டேன்னு சொல்றாங்க. அப்ப 50 கோடி வாங்கிட்டேன்னு சொல்றாங்கன்னு இவரே உறுதிப்படுத்துறாரு. நான் என்ன காசு பணத்துக்கு ஆசைப்படுற ஆளா? பணம் வாங்கிட்டேன்னு சொல்றாங்க, நான் என்ன காசு பணத்துக்கு ஆசைப்படுற ஆளான்னு சொல்லி இருந்தா பரவாயில்ல. 2 விதமான குற்றச்சாட்டு இருக்கு. ஒண்ணு சோஃபா வந்துருச்சுன்னாங்க, இன்னொன்னு வேற ஏதோ பினான்சியல் பெனிஃபிட் வந்துருச்சுன்றாங்க. ஆனா 50 கோடின்னு இவர் தான் பிக்ஸ் பண்றாரு. 50 கோடின்னு பிக்ஸ் பண்றதன் மூலமாக இவர் பணம் வாங்கிட்டாருன்றதை இவரே ஒத்துக்கிறாரு. அப்போ ஒரு பக்கம் பினான்சியல் பெனிஃபிட் இமீடியட்டா வந்துருச்சு. இன்னொன்னு சார், திமுக இவரை சுயமரியாதை குறைவா நடத்திருச்சுன்றார்ல, அது அப்பட்டமான பொய் சார். கடந்த திமுக ஆட்சியில நான் பேரு வாரியாக சொல்றேன், நன்மாறன் இந்த கட்சியினுடைய வழக்கறிஞராக இருந்தவர், அவருக்கு அரசு வழக்கறிஞர் போட்டு கொடுத்தார் அண்ணன் ஸ்டாலின். சுப்பாராஜன் மதுரையில வைகோவுக்கு சொந்தக்காரர், அவருக்கு அரசு வழக்கறிஞர் போட்டு கொடுத்தார் அண்ணன் ஸ்டாலின். இந்த கட்சியினுடைய அமைப்பு செயலாளராக இருந்தவரை உறுதிமொழி ஆணையத்தினுடைய ஆணையராக மாத்தினாரு அண்ணன் ஸ்டாலின், பிரியகுமார்னு பேரு. இப்படி எல்லாம் கடந்த காலத்துல ஆட்சி திமுக பக்கம் இருக்கிற போது வெளியில் தெரியாத பெனிஃபிட், ஏகப்பட்ட பெனிஃபிட் அடைஞ்சாங்க. ஆவடியில எங்க சார் இருக்கு கட்சி ஒட்டுமொத்தமா கலகலத்து போச்சு சார் திருவள்ளூர் மாவட்டத்துல. அதுல பெரும்பான்மையான ஒன்றிய நகர செயலாளர்கள் எங்களோட வந்துட்டாங்க சார். ஆவடி மாநகராட்சியினுடைய துணை மேயரை மதிமுகவுக்கு கொடுத்துச்சு சார் திமுக எம்எல்ஏ சீட்டு கொடுத்தா, எம்பி சீட்டு கொடுத்தா மட்டும்தான் கணக்கு இல்ல. இப்ப இந்த ஏபிபி கொடுத்தது, பிளீடர் கொடுத்தது, இந்த மாதிரி ஆணையத்துல பொறுப்புகள் கொடுத்ததெல்லாம் எந்த கணக்குல வரும்? எத்தனை உறுப்பினர்களை வாங்கியிருக்கிறாரு வாரியங்கள்ல அவரு, அதெல்லாம் எந்த கணக்குல வரும்? இப்படி நிறைய பெனிஃபிட்ஸ் அடைஞ்சாங்க இல்லையா. இப்ப திமுக ஆட்சி போயிடுச்சு, தாவேகா ஆட்சி வந்துருச்சு, இதெல்லாம் ரீட்டைன் பண்ணுவாங்க. இப்போ திரும்ப சுப்பாராஜுக்கு அந்த அரசு இதை வாங்கி கொடுப்பாங்க, திரும்ப நன்மாறனுக்கு அரசு வழக்கறிஞர் பொறுப்பு வாங்கி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம வைகோ நிறைய டிரான்ஸ்பர்ஸ் வாங்கி கொடுப்பார், ஏகப்பட்ட டிரான்ஸ்பர் வாங்கி, வருவாய்த்துறையில, ஆயத்தீர்வைத்துறையில, மின்சாரத்துறையில, இப்படி எல்லாம் நிறைய டிரான்ஸ்பர்ஸ், அப்பாயின்மெண்ட்ஸ், இதெல்லாம் அரசை வச்சு அவரு செய்வாரு. ஒரு புரோக்கர் வேலையை எப்பவுமே செய்துகிட்டே இருப்பார். அது அதிமுக அரசுலயும் ஒரு புரோக்கர் வேலை செய்வார், அதிமுக அமைச்சர்களிடத்திலயும் அந்த புரோக்கர் வேலையை பார்ப்பாரு. அதனால அந்த வேலையை செய்வதற்கு அவர் ஆளுங்கட்சியினுடைய துணை தேவைப்படுதுங்கிறதுனால பெரிய அளவுல இல்லைனாலும் இந்த மாதிரியான இன்டர்னல் ஒர்க்ஸ் பார்த்து பணம் பண்றதுக்கு இந்த ஆட்சியை அவர் பயன்படுத்திக் கொள்வார். அதற்குண்டான வேலையை தான் இப்போது துவங்கி இருக்கிறார். எனவே நேரடியாக ஆதரவு கொடுக்கணுன்றதுலாம் அவர்கிட்ட ஒண்ணும் இல்லை, அவர்கிட்ட கட்சியும் இல்லை, எம்எல்ஏஸும் இல்லை. இந்த பணம் வாங்கினது பெனிஃபிட் இதுதான், இந்த 2 எம்எல்ஏவை ராஜினாமா பண்ணி கொடுக்குறேன், இல்லைன்னா உங்களுக்கு ஆதரவா கொடுக்குறேன்றதுனால இந்த 50 கோடி. இதன் பிறகு தொடர்ச்சியான 5 வருஷம் டிராவல் இருக்கும்ல, இந்த அரசு 5 வருஷம் போகும்னு அவர் நம்புறாரு. அதனால அந்த அரசிடம் எதையாவது செய்து கொள்ள முடியும்னு நினைக்கிறார். அதற்கான காய் நகர்த்தலில் ஈடுபட்டிருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். வைகோ என்றாலே தமிழீழ போராளி, அப்புறம் சமூக சீர்திருத்தத்துக்காக போராடக்கூடியவர், கருவேல மரங்களுக்காக அதை ஒழிக்கணும்னு சொல்லி நடைபயணம் மேற்கொண்டது அப்படின்னு சொல்லி பல்வேறு கருத்தியல் சார்ந்த விஷயங்கள்லாம் பேசப்படும். ஆனால் நீங்கள் குறிப்பிடும் போது முழுக்க ஒரு பணத்துக்காகவே இந்த முடிவை எடுக்கிறார் அப்படிங்கிற விஷயத்துல நீங்க குறிப்பிடுறீங்களே, இது கொஞ்சம் முரணா இருக்கு இல்லையா? அதாவது சார், வைகோ என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா,
திமுகவுக்கு எதிரான ஒரு வேலையை செய்யணும் அப்படின்றப்போ இந்த மாதிரியான ஒரு லாபி எல்லாம் பண்ணுவார். திமுகவுக்கு எதிரான ஒரு வேலை, திமுக ஏதோ ஒரு லீடு எடுத்துருச்சு, ஒரு அரசு திட்டத்தை அறிவிக்குது, திமுகவுக்கு ஏதோ ஒரு பிளஸ், திமுகவை மக்கள் பாராட்டுறாங்கன்னா இதை மடமாத்துறதுக்கு இன்னொரு வேலை செய்யணும். அப்ப திடீர்னு நான் சீம கருவேல மரம் வெட்டுறேன்னு போவார். சீம கருவேல மரம் எவ்வளவு பெரிய ஆபத்தோ அதை விட பெரிய ஆபத்து தமிழ்நாட்டுக்கு வைக்கவும் அவருடைய மகனும். அப்ப யார காலி பண்ணணும்? சீம கருவேல மரத்தை காலி பண்ணக்கூடாது, வேரோடும் வேரடி மண்ணோடும் வைகோவினுடைய மகனையும் தான் வீழ்த்தணும். அப்போ அந்த வேலையை போய் செய்யறதுக்கு போவார். அடுத்து என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஈழ விவகாரத்துல இவர் பண்ண மேனிபுலேஷன் மாதிரி உலகத்துல யாருமே பண்ணல சார். திமுக ஆட்சி இழந்துச்சு சார் ஈழத்தமிழர் விவகாரத்துல. ஒரு எம்பி கட்சியினுடைய தலைவரிடம் சொல்லாமல் திருட்டுத்தனமாக போறாரு சார். அதுக்கு நீங்க 1000 காரணம் சொல்லுங்க. ஆனா அந்த கட்சி எவ்வளவு பெரிய நெருக்கடிக்கு ஆளாகும். எத்தனை முறை அந்த கட்சி தோற்று 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 மீண்டும் அதிகாரத்துக்கு வந்திருக்கு. அந்த கட்சியின் எத்தனை தொண்டர்களுடைய உழைப்பு, வியர்வை, ரத்தம், இவ்வளவும் கனவு சேர்ந்துதானே அந்த அதிகாரம் ஆட்சி. அந்த ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு ஒரு வேலையை நீங்க பாத்தீங்கல்ல திரைமறைவுல, அது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இந்த ஈழத்தமிழர் விவகாரத்தை வச்சு திமுகவை எவ்வளவு டேமேஜ் பண்ண, திமுகவுக்கு ஏற்பட்ட கொலாட்ரல் டேமேஜ் ஈழத்தமிழர் விவகாரத்துல வைகோ ஏற்படுத்திய டேமேஜ் சார். அதெல்லாம் திமுகவுக்கு எதிராக அவர் பண்ணாரே தவிர உணர்வு பூர்வமா ஒரு காலமும் பண்ணது கிடையாது. இன்னொன்னு என்ன போராட்டம் பண்ணிருக்காரு அவர் நீங்க சொல்லுங்க. போராட்டம் பண்ணிட்டு திரைமறைவுல போய் காசு வாங்கிக்கிறதா? தூத்துக்குடி மாவட்ட செயலாளரை அனுப்பி ஸ்டெர்லைட் நிறுவனத்திடம் கட்சிக்கு நிதி பெற்றாரா இல்லையா? இல்லைன்னு சொல்லுங்க. இவர் நேரடியா பேசலாம் பாரு வேண்டாம். ஆனா தூத்துக்குடி மாவட்ட செயலாளரை அனுப்பி கட்சிக்கு நிதி வாங்கிட்டு சொன்னார். தேர்தல் நிதியை ஸ்டெர்லைட் நிறுவனத்திடம் வாங்கி இருக்கிறார்கள். அது கணக்குல உறவு வைக்காம திருட்டுத்தனமா வாங்கி இருக்கிறாங்க. இந்த மாதிரி பல வேலைகளை செய்வாரு. அவர் எடுக்கிற போராட்டத்துக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு. 2016 என்ன நோக்கம்? ஜெயலலிதா காசு வாங்கலையா நீங்க? 1500 கோடி நீங்க காசு வாங்கிட்டு அந்த மக்கள் நல கூட்டணியை ஃபார்ம் பண்ணல? இல்லைன்னு சொல்லுங்க. நீங்க எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அது. அப்ப என்ன பெரிய போராளி, என்ன பெரிய கிழிச்சிட்டாரு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். அவருக்கு முழுக்க முழுக்க பணம் தான் நோக்கம், பணம் தான் பிரதானம். வாங்கி குவித்து வைத்திருக்கிறார்களே சொத்துக்கள், சர்வே நம்பரோட வெளியிடுவோமா? எப்ப வாங்குனீங்க நீங்க இந்த சொத்து? எங்க இருந்து பணம் வந்துச்சு உங்களுக்கு? நீங்க அப்பழுக்கற்ற நேர்மையாளர். உங்களுக்கு எங்க இருந்து பணம் வந்துச்சு? என்ன தொழில் பண்றீங்க நீங்க? உங்க பையன் சிகரெட் வித்துக்கிட்டு இருந்தாரு, அதையும் விட்டுட்டாரு. இப்ப என்ன தொழில் பண்றாங்க உங்க குடும்பத்துல? கனடாவுல டொரண்டோவுல ஹோட்டல் வாங்கிருக்கீங்களா? 5 நட்சத்திரம் விடுதி எங்க இருந்து வாங்குனீங்க? துபாயில பல இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்கீங்களா? எங்க இருந்து வச்சிருக்கீங்க? இதுக்கெல்லாம் பணம் எங்க இருந்து வந்துச்சு? பேசுவோமா? அப்பழுக்கற்ற நேர்மையான போராளிக்கு எப்படி சார் பணம் வரும்? எங்க குடும்ப சொத்து, நாங்க பிறக்கும் போதே தங்கத்தோடு பிறந்தோம் அப்படிம்பாரு வைகோ. குடும்ப சொத்தை என்ன வித்த நீ? அதை சொல்லு. எந்த குடும்ப சொத்தை வித்து நீங்க இந்த சொத்தை வாங்கிருக்கீங்க? இல்ல எந்த குடும்ப சொத்தில் வந்த வருமானத்தில் இதை நீங்க வாங்கிருக்கீங்க சொல்லுங்க. ஈரா நந்தினின்னு ஒரு அபார்ட்மெண்ட் சார், பல கோடி ரூபாய் மதிப்புள்ள அபார்ட்மெண்ட், அதை வாங்கி வச்சிருக்கிறாரு வைகோவினுடைய மகன். இல்லைன்னு சொல்லுங்க. இத்தனை நாளா இல்லைன்னாங்க. இப்ப நாங்க இதை அழுத்தமா வச்சதுக்கு பிறகு ஆமா நான் வாங்கினேன், நான் ஒரு பிளாட் தான் வாங்கினேன், அபார்ட்மெண்ட்டே என்னதுன்றாங்க. நாங்க அபார்ட்மெண்ட் எல்லாம் சொல்லல, அந்த அபார்ட்மெண்ட்ல பிளாட் வச்சிருக்கிறாருன்னு சொன்னோம். அவர் பையன் சுற்றுச்சூழல் போராளிங்கிறாங்க. அவர் பிளாட்டுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருந்த அந்த சாக்கடையை சுத்தம் பண்ணணும். அது அவருடைய சொந்த முயற்சி. அவருக்கு அதுல பெனிஃபிட் இருக்கு, அதை தான் அவர் செஞ்சாரு. ஆனா அது எப்படி சுற்றுச்சூழல் போராளியா வர முடியும்? இப்படிதான் வைகோ ஒண்ணு சொந்த முயற்சியில செய்தது. வைகோவினுடைய சம்பந்தி குடும்பத்துக்கு தேனி மாவட்டத்துல ஒரு 200 ஏக்கர் நிலம் இருக்கு சார். அங்க சீம கருவேல மரம் நிறைய மண்டி இருக்கு சார். அதுக்காக கேஸ் போட்டார் சார் அவரு. அந்த பகுதியில சீம கருவேல மரம் ஏகப்பட்டது இருக்கு சார். அதை அகற்றணும்னு போட்டார் சார் கேஸ். அந்த கேஸ்ல தான் சார் தீர்ப்பு வந்துச்சு. அது என்னமோ இந்த நாட்டு மக்களுக்கு நலன் பயக்கிறதுக்காக செஞ்சது மாதிரி. மதுரை, சென்னை இந்த மாதிரி சுற்று வட்டாரத்திலேயே சீம கருவேல மரத்தை அகற்றுறாரு. ஏன் திருவாரூர்ல சீம கருவேல மரம் இல்லையா? ஏன் அகற்ற மாட்டீங்க நீங்க அங்க போய்? தஞ்சாவூர்ல சீம கருவேல மரம் இல்லையா? காவேரி பாசனமே பாதிக்கப்பட்டுருமே இந்த சீம கருவேல மரத்தால். அங்கெல்லாம் ஏன் நீங்க சீம கருவேல மரத்தை போய் வெட்டல? நீங்க மதுரையில, தேனியில, திண்டுக்கல்ல, உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்க திருநெல்வேலி ஜில்லாவுக்குள்ள இங்க மட்டுமே சீம கருவேல மரத்தை வெட்டுறீங்களே. அப்ப உங்க நோக்கம் என்ன? உங்க நோக்கம் என்ன சார்? உங்களுக்கு சம்பந்தப்பட்ட, உங்களுக்கு பாத்தியப்பட்ட சொத்துக்கள் நாசமாயிடக்கூடாது. காவிரி தீரம் அழிஞ்சு நாசமா போனா பரவாயில்ல, வாங்கலாம் சீம கருவேல மரத்தை தஞ்சாவூர்ல வெட்டுங்களேன். காவிரி தீரத்தினுடைய கடைமடை பகுதியில வெட்டுங்களேன். ஏன் வெட்ட மாட்டேங்கிறீங்க? அங்கெல்லாம் ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? இதுதான் அவருடைய முகம். அவர் எப்போதுமே கமர்ஷியலாக இயங்கியவர், எப்போதுமே பணத்துக்காக எதை வேண்டுமானாலும் விற்பதற்கு தயாராக இருக்கக்கூடியவர். திமுக கூட்டணியிலிருந்து ஆல்மோஸ்ட் மதிமுக வெளியே போயிடுச்சு அப்படின்னும் போது இப்போ திமுகக்குள்ளேயே ஸ்பெகுலேஷன்ஸ் சில போறத பார்க்க முடியுது. ஆராசா அவர்கள் மேலேயே பேசுறாரு, நம்ம தனித்து போட்டியிடலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு.
மு.க. ஸ்டாலின் அவர்களும் அதை பற்றி கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருப்பதாக தெரிகிறது. அதே சமயத்துல அவர் விரைவில் சட்டமன்றத்துக்கு வருவான்னு சொல்லி நேரு அவர்கள் பேசுறாரு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னைக்கு பிரஸ் மீட்டை சந்திச்சு பேசும்போது அதை பற்றி இன்னும் முடிவெடுக்கல, முடிவெடுத்தா அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பார்க்கலாம் சொல்ல? இல்ல, அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய இருப்பு சட்டப்பேரவையில் தேவைப்படுகிறது என்பதை யாரும் மறுதலிக்க முடியாது. ஆனா அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜய் போன்ற தற்கூறிகள் இருக்கக்கூடிய அவையில் அண்ணன் மு.க. ஸ்டாலின் போன்ற தலைவர்கள் இருக்க வேண்டுமா என்பதுதான் எனக்கு இருக்கக்கூடிய கேள்வி. ஆனால் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவசியம் தன்னுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் என்கிற அந்த நிலையை தக்க வைப்பதற்கு ஏதாவது ஒரு இடத்தில் போட்டியிட்டாக வேண்டும். போட்டியிட்டால் தான் அது சரியாக இருக்கும். அவர் லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறணும் போட்டியிட்டு. ஏன்னா அந்த தலைவரே தோல்வியை தழுவி இருக்கிறாருங்கிறத திமுக ஒரு ஏக்க பெருமூச்சோடு பார்க்குது, ஒரு துயரத்தோடு பார்க்குது. தமிழ்நாட்டு மக்கள் அதை கண்ணீரோடு அணுகுகிறார்கள். அந்த கண்ணீரை துடைப்பதற்கு ஒரு கரம் நீளுமானால் அது சட்டப்பேரவை தேர்தலில், இடைத்தேர்தலில் போட்டியிட்டு அண்ணன் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் தளபதி ஸ்டாலின் வெற்றி பெற்றார் என்கிற செய்தி வந்தால் மட்டும்தான் அந்த கரம் நீளும். எனவேதான் அண்ணன் நேரு அப்படிப்பட்ட கருத்தை சொல்லி இருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். அது அந்த கட்சியினுடைய விவகாரம் சார். அந்த கட்சி ஒரு ஜனநாயக பேர் இயக்கம், உட்கார்ந்து பேசி முடிவெடுக்கிற இயக்கம். அப்படி எல்லாம் டப்பு டப்புன்னுலாம் யாருக்கும் எந்த இதையும் வந்து சொல்லி வச்செல்லாம் செய்திட மாட்டாங்க அந்த கட்சியில. எனக்கு நன்றாக தெரியும் அந்த கட்சியினுடைய அணுகுமுறை எப்படி இருக்கிறது என்பதை இந்த நாட்டு மக்கள் பட்டவர்த்தனமாக பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். உதயநிதி ஸ்டாலினாகவே இருந்தாலும், கனிமொழியாகவே இருந்தாலும் நேர்காணலில் பங்கேற்று அப்படிப்பட்ட இயக்கம் அந்த இயக்கம். எனவே நீங்கள் போட்டியிட வேண்டும் என்று விரும்பினால் அதை அந்த இயக்கம் ஏற்கும். அண்ணன் போட்டியிட வேண்டும் என்று நானும் விரும்புறேன். இதையெல்லாம் கடந்து இந்த இடைத்தேர்தலில் ஒட்டுமொத்தமாக திமுக வெற்றி பெற வேண்டும் என்பது காலத்தினுடைய கட்டாயம். திமுக அதற்காக வெறிகொண்டு பணியாற்றணும். ஏன்னா திமுக தனித்து விடப்பட்டதாக ஒரு செய்தி இருக்கு. திமுக தனித்து விடலாம் முடியாது. அண்ணா ஆராசா சொன்னது மாதிரி எங்களை போன்ற பல கட்சிகள் இன்னமும் திமுக கூட்டணியில் இருக்கும். நாங்க உறுதியாக நிற்கிறோம், கடமையாற்றுவோம். ஒண்ணு. இரண்டாவது, திமுக வீழ்ந்து விடவில்லை என்பதை சொல்லி காட்டுவதற்காகவாவது அந்த கட்சிக்கு ஒரு வெற்றி தேவைப்படுது. அது இந்த இடைத்தேர்தலுடைய வெற்றியாக இருக்கும். அதைத்தான் அண்ணன் நேரு சொல்லி இருப்பார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான எல்லா வியூகத்தையும் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து செய்யும். பல்வேறு முக்கியமான விஷயங்களை பார்த்தீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி.